பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தருமபுரி சட்டமன்ற தொகுதியில நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். கடந்த மாதமும் இந்த பகுதியில வந்து நான் அரூர்லயும் அதே சமயம் பாப்பிரெட்டிப்பட்டியிலையும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு தருமபுரி, நாளைக்கு பெண்ணாகரத்துல நன்றி தெரிவிக்கிற கூட்டங்கள்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பிக்கை வைத்து நிறைய நல்ல நீர் திட்டங்களை, நீர் மேலாண்மை திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்று நம்பிக்கை வைத்து எனக்கு வந்து மாம்பழம் சின்னத்தில் 4 லட்சத்துக்கு மேல் வாக்காளர்கள் வந்து இந்த பகுதி தருமபுரி மக்கள் வந்து நம்பிக்கை வைத்து வாக்களித்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தாங்க. அது ஒரு வரலாறு. தமிழ்நாடு எதிர்பார்த்த ஒரு தருமபுரி மாவட்ட பாராளுமன்ற தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த ஒரு தேர்தலாக தான் இருந்தது. மக்களும் அதுக்கு ஏமாற்றாம நிறைய வாக்குகளை எனக்கு கொடுத்திருந்தாங்க. அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பகுதியெல்லாம் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியவில்லை என்றாலும் இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய மகளாக என்னைக்குமே இருப்பேன். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அவர்கள் வீட்டு குடும்ப சகோதரியாக இருந்து என்னாலான எல்லா பணிகளையும் செய்வேன் என்பதுதான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல நிறைய விஷயங்களை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் செய்திருக்கிறது. மருத்துவர் ஐயா 7 முறை தொடர போராட்டங்களை நடத்தி தான் வந்து ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை இனாகிரேட் பண்ணும்போது கூட அதை தான் சொன்னாங்க, இது ஐயாக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்னே சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிலைதான் நீங்க தருமபுரியில பாக்குறோம். தருமபுரியை பொறுத்த வரைக்கும் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்பியாகவும் மந்திரியாகவும் இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் 108 ஆம்புலன்ஸ் போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் மொரப்பூர் ரயில்வே திட்டம், அதை பற்றி அது கிடப்பில் போடப்பட்ட திட்டம். எப்பயோ அது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது யாருமே எடுத்து செய்யக்கூட இல்லை. அது நடுவில் அந்த தண்டவாளத்தெல்லாம் பிரிச்சு போட்டாங்க. ஆனாலும் தண்டவாளம் எல்லாம் போட வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டத்துக்காக எத்தனையோ முறை மந்திரிகளை எல்லாம் சந்தித்து டெல்லியில வந்து இதுக்கு நிதி ஒதுக்கீடும் செய்து அதற்கான திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியதும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இந்த மாதிரி நல்ல திட்டங்கள், ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், சுகாதார திட்டங்களாக இருக்கட்டும், இல்ல சமூக நீதி திட்டங்களாக இருக்கட்டும், இல்ல நீர் மேலாண்மை திட்டங்களாக இருக்கட்டும், எதையுமே கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்ப கூட பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி சட்டமன்றத்துல பேசி இந்த சிப்காட் கொண்டு வருவதற்கும் அந்த சிப்காட் வளாகத்துக்கு நிலம் ஒதுக்கீடு செய்வதற்கும் காரணமாக இருந்தவர்கள். இப்படி நல்ல திட்டங்கள் தர்மபுரிக்கு கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதனால இன்னும் நல்ல திட்டங்கள் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. அதற்கு செய்யக்கூடிய வாய்ப்பு அமையவில்லை என்றாலும் போராட்டம் மூலம் அதை செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த பகுதிக்கு தர்மபுரிக்கு நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். மக்களோடு மக்களாக எங்க எல்லாருடைய சகோதரர்களோடும் சகோதரிகளோடு தோளோடு தோள் நின்று இந்த தர்மபுரி மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதுதான் என்னுடைய முதல் வேலை. அதற்காக தான் இந்த பகுதிக்கு திருப்பி வந்து கொண்டிருக்கின்றேன். ஐயா அவர்கள் உருக்கமாக அவருடைய அறிக்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது உருக்கமாக கொடுத்திருக்கிறார். ஏன்னா எப்பயுமே மக்களோடு தான் நாங்க இருக்கிறோம். மக்களுக்கான பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இந்த மின் கட்டண உயர்வு இருக்க போகுதுன்னு தெரிந்து ஜூலை மாசத்துக்கு முன்னாடியே அதை பற்றி சட்டசபையில சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனா அதற்கு பதில் கொடுக்க முடியல. அதற்கு முன்னாடி மின் கட்டணம் உயர்த்தக்கூடாது என்றே அறிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக. ஆனா இதை எல்லாமே மக்களுக்காக தான் செய்யப்பட்ட அறிக்கைகள். ஆனா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கு அப்புறம் ஜூலை 1ஆம் தேதியில இருந்து மின் கட்டண உயர்வு இருக்கிறது, அமல்படுத்தப்படும் என்று சொல்றாங்க. ஆனா அதை முன்னாடி அறிவிக்கவே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு அறிவிப்பெல்லாம் அதாவது தேர்தல் முடிவு வந்தப்புறம் தான் அதை அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா மக்களுக்கான இந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்ததே பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதனால அது மக்களுக்கு இன்னும் புரியக்கூடிய காலம் கொஞ்சம் இப்ப இல்லை. கொஞ்சம் வெகு விரைவில் அது புரியும் என்று நாங்க நம்புகின்றோம்.